ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜயா எப்படியாவது செலிபிரிட்டியாக மாறணும், டாக்டர் பட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ வேலைலாம் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. செய்கிற எல்லா வேலையும் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்வதியும் கூடயே இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ரொம்ப எமோஷனலான மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கான எபிசோடில் விஜயா எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அந்த வரிசையில் முத்துவும் வந்து உட்காந்து சாப்பிட்றாரு. இப்போ ரொம்பவுமே எமோஷனல் ஆகிடுறாரு. அம்மா கையில் சாப்பிட்றேன் அப்படின்னு பார்க்குற பார்வதி கலங்கி போகிறாங்க. அப்பப்போ இடையில விஜயாவுக்கும் அப்படியே மனசு உறுத்துது, அப்படியே எமோஷனலாகவும் ஆகிடுறாங்க. இப்போ பார்த்தோம்னா சாப்பிட்ட சந்தோஷத்தில் முத்து அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜயா பார்வதிக்கிட்ட வந்து அவன் சாப்பிட்ட விஷயத்தை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துரு, என் பிள்ளையை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டேன்னு சொன்னால் எனக்கு எப்படி டாக்டர் பட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இப்போயாவது உன் பிள்ளைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. அடுத்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு முத்து கிளம்புறாரு. இங்கே பார்த்தோம்னா வீட்டில் எல்லாம் கிறிஸ் வந்து அதை அண்ணாமலை கூட வந்து செஸ் விளையாடிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டு எல்லாம் இருக்கும்போது விஜயா வந்து உட்காடுறாங்க. அது சம்மந்தமாக ஒரு ஃபன் கலாட்டம் நடக்குது. அப்போ தான் முத்து வராரு. ரொம்ப சந்தோஷமாக அப்படியே சிரித்து சந்தோஷப்படுறாரு. இன்றைக்கி என் வாழ்க்கையில் ரொம்ப அதிசயமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்குறா, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்களா. கடைசியில் முத்துவே சொல்லி அண்ணாமலை சொல்லும்போது அம்மா கையில் சாப்பிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. உடனே அது சம்மந்தமாக ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜயாவும் அப்படியே கண் கலங்கி ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிறாங்க. வெளியில் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து மீனா ரொம்ப கண் கலங்கி போகிறாங்க. முத்து ரொம்ப கண் கலங்கி போகிறாரு அம்மா கையில் சாப்பிட்டதை நினச்சி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ரோஹிணியோட அம்மாவை ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்காக முத்து, மீனா, கிறிஸ் 3 பேரும் போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. கிறிஸ் அங்கே அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா உடம்பு நல்லா இருக்குங்கிற விஷயம், டிஸ்சார்ஜ் பண்ணலாங்கிற விஷயம், இது மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி அந்த பக்கத்து இருந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ முத்துவும் அந்த பில்லு விஷயமாக கேட்க போயிடுறாரு. மீனா வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்குறதுக்கு வெளியில் போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா கிறிஸ்கிட்ட பேசுகிறாங்க. கிறிஸ் நான் அந்த வீட்டில் இருக்க தான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறத ரொம்ப பிடிவாதமாக சொல்கிறாப்புல. அதனால் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பாட்டி நான் பேசுகிறேன், அம்மாட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் பேசிட்டு சரி நாளைக்கு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், எங்கள் வீட்டில் நீங்கள் நல்லா வர வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக முத்து மீனாவும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அடுத்து இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ரோஹிணி வராங்க. ரோஹிணி வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா வா கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசுகிறாங்க. நீ உண்மையை சொல்லிடு, அவங்க வீட்டிலே இருக்கட்டும் அப்படி இப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் திருப்பி சொல்கிறாங்க. ஆனால் ரோஹிணி வந்து இல்லை அதெல்லாம் இல்லை, நீ இங்கேருந்து கிளம்பு, உடனே நான் வேறு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் ரோஹிணி ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்கும்போதே இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நம்ம நினச்ச மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா பாட்டி இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. என்னன்னா இவங்களாவே டிஸ்சார்ஜ் ஆகி அதாவது இவங்களாவே இங்கேருந்து கிளம்பி எங்கேயோ போயிடுறாங்களாட்டுருக்கு தலைமறைவாக. அதை தான் நமக்கு அடுத்த ப்ரோமோவில் காட்டுறாங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.